இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு பிடிச்ச புடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 3/4 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி ஒரு சொட்டு தண்ணி இல்லாத நல்லா வடிச்சிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கடாயி நல்லா சூடானதுக்கப்புறம் கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்த அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது மாவு கூட சேர்த்துறதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, எள் 50 கிராம், 100 கிராம் கடலக்கொட்டை, ஒரு மூடி தேங்காய் துருவல், ஏலக்காய், 3/4 கிலோ சர்க்கரை. இப்போது எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கடலக்கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். இதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளுக்கட்டைக்கு சர்க்கரை பாவு காய்ச்சறதுக்கு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததும் தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை பாவுக்கு கம்மி பதம்லாம் தேவையில்லை, இந்த பதம் இருந்தாவே போதும். கொள்ளுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாவை சேர்த்திக்கலாம். கூடவே வறுத்து வச்சிருக்க பாசி பருப்பை சேர்த்திக்கலாம். அடுத்தது கடலக்கொட்டை சேர்த்திக்கலாம். வறுத்து வச்சு எள்ளு சேர்த்திக்கலாம். கூடவே தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை பாவு கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளேயே மாவில் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டா கொள்ளுக்கட்டை நல்லா பதத்துக்கு வரும். சர்க்கரை பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு கொல கொலன்னு போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளுக்கட்டை பிடிக்கிறதுக்கு புடி வராது. சூடு கொஞ்சம் கம்மியானதும் கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சதும் ஒரு உருண்டை அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையை அடுப்பில் வச்சு தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி காய்ஞ்சதும் தட்டையை வச்சு அதுக்கு மேலே துணியை போட்டு பிடிச்சி வச்சுருக்க கொள்ளுக்கட்டையை அடுக்கிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடணும்.
பாருங்கள், பிள்ளையாருக்கு பிடிச்ச புடி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரியே விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு படைங்க. விநாயகர் ரொம்ப சந்தோஷப்படுவார்.